வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் வேர்ல்ட் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சார், நம்ம வந்து ஒரு ராசியோட ஜென்ம ரகசியத்தை பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அது அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஜென்ரலானா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அவங்க தாத்தா விட்டதை இப்போ பேரன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் என்ன டிஎன்ஏ பேட்டர்ன், அந்த ரத்தத்தில் அந்த டிஎன்ஏ வருது. சரி, இது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொல்கிறோம். ஓகே, இப்போ உலகத்தில் ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னா, அந்த 800 கோடி பேரையும் ஒரு 12 ராசியை பிரிச்சிடலாம். ஒரு ஒரு ராசிக்கு இப்படி தான் இருக்கும் குணம். சரிங்களா? ஒரு ஒரு ராசிக்கு இப்படி தான் இருக்கும். அந்த ராசியில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும். அந்த குணம் எல்லாமே இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, பலாயிரம் வருஷமா ரிஷிகள் முனிகள் ரிசர்ச் பண்ணி பலாயிரம் புக்ஸும் இதில் இருக்கு. இவ்வளவு வருஷமா இந்த மெத்தட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பல புக்கை படித்து தான் இன்னைக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம். சரி, இதனால என்ன சார் நல்லதுன்னா, நம்ம நமக்கு வந்து எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எது செஞ்சால் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும்ன்றது தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் முக்காவாசியான பிரச்சனை தீந்துடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய ராசி இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அவங்க குணம் இப்படி தான் இருக்கும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்சனலாக வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே ஆஃபீஸ் இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொன்றா உங்கள் ராசிக்கு பார்ப்போம் வாங்க. துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜென்ம ரகசியம் என்ன அப்படின்னா, துலாம் வீடு இது சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற வீடு. ஸோ இவங்க வந்து ஒரு சொகவாசி, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதுவும் இதுலேயே எப்படின்னா, இது ஆண் வீடு அண்ட் இது வந்து காற்று தத்துவம் வீடு. அதனால் வேகம் அதிகமாக இருக்கும். நம்ம முன்னாடி சுக்கிரன் சொன்னோம், ரிஷபம் சொன்னோம், அது பெண் வீடு, நிலம் வீடு, பொறுமை. இவங்களும் சுக்கிரன் வீடு, ஆனால் ஆண் வீடு, காற்று வீடு. அதனால் வேகமாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, துலாம் அதுலேயும் நீங்கள் சுவாதி நட்சத்திரம், நீங்கள் சித்திரை நட்சத்திரம்லாம் பாருங்கள், ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? இது ஒன்று. ஆனால் இவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா, இவங்களுடைய சிம்பிள் என்னென்னு பார்த்தா அந்த தராசு சிம்பிள் இருக்கும். சரிங்களா? இவங்க எப்பவுமே அந்த ஒழுக்கம், டிசிப்ளின், நீதி, நேர்மை சொல்லுவாங்கள்ல, அந்த நாட்டாமில் சொல்லுவாங்கள்ல, நீதிடா நேர்மைடா, அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். எப்போ அதை தவறுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் துலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நம்ம சில படத்துங்களில் பார்த்துருப்போம். இது ஒரு ஒரு ஆஃபீஸே லஞ்சம் வாங்குவோம், ஒருத்தர் மட்டும் லஞ்சமே வாங்க மாட்டார். பொண்ணு கல்யாணம்னு அப்போ தான் லஞ்சம் வாங்கியிருப்பார். யார்கிட்ட வாங்கினு பார்த்தா அது வந்து இந்த என்கொயரி பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுக்கிட்டே மாட்டிப்பார் ஃபஸ்ட் டைமு. அதெல்லாம் யாருக்குன்னா துலாமுக்கு நடக்கும். என்ன தப்பு பண்ண மாட்டாங்க, ஒரே ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதில் மொத்தமாக சொல்லி முடிச்சிடும். ஸோ அதனால் இந்த நீதி நேர்மையை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இவங்க வந்து பண்ணி ஆகணும். அப்போ தான் லைஃப் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று வந்து இவங்கள் வந்து செலவு பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் துலாம் ராசி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியல, நீங்களே துலாமாக இருந்தாலும் தெரியும். இப்போ ஷாப்பிங்க்கு 5000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிங்கன்னா, ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அது ஒரு 8-9,000 ரூபாவாக மாறிடும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 7,000மாவது மாறிடும். என்னென்னா எப்போவுமே அவங்க செலவு பண்ணுறதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செலவு பண்ணுவாங்க. ஒரு 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 10 லட்ச ரூபாய்க்கு காரு யோசிச்சு வச்சுருந்தாங்கன்னா, ஒரு 12-13 லட்ச ரூபாய் காரை தான் புக் பண்ணிட்டு வருவாங்க. வீடு அது மாதிரி தான் 75க்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா 1 கோடிக்கு முடிச்சிருப்பாங்க. அந்த 25 லட்சம் எங்கே எக்ஸ்ட்ராவாச்சுன்னா, ஃபால் சீலிங், டெக்கரேஷன், டிஃப்ரெண்ட் பெயிண்ட்டு, அழகுக்கு போடுவாங்க. ஏன்னா இது சுக்கிரன் வீட்டு. இவங்க வந்து அழகு, எக்ஸலன்ஸ், எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இவங்க சுக்கிரன். ஸோ செலவுன்ற விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப கருத்துமா இருக்கணும். இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் செலவு பண்ணாங்க. இது ஒன்று. இன்னொன்று, இவங்க நீங்கள் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு இது 7ஆம் வீடு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிறப்பு உறுப்பு வரும், முன்னாடி இருக்க பிறப்பு உறுப்புகள் வரும். இவங்களுக்கும் சுக்கிரன் வீடுன்னு சொன்னதுனால நிறைய ஈஸி இந்த டயாபெட்டிஸ் ட்ரிகர் ஆகிறது, இதெல்லாம் ஈஸியாக ட்ரிகர் ஆகும். இவங்க நிறைய ஸ்வீட்டு, பால் பொருட்கள் நிறைய சாப்பிடுவாங்க. அது எங்கே வந்து பிரச்சனை வந்து நிற்கணும், இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், டக்குன்னு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ வருது, யாருன்னா அதிகமாக இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப வரும். அதனால் இவங்க வந்து உடம்பு ஹெல்த்தை மெயினாக பார்த்தோம். மெயின் இந்த டயாபெட்டிஸ் இந்த மாதிரி. இன்னொன்று அந்த இன்னர்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக போடணும், காட்டனில் போடணும். அதனால தான்
ஒன்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோம சாம்ராஜ்யத்துக்கு நம்ம பட்டே அனுப்பிச்சிருந்தாலும் கோமணத்தை என்னமோ நம்ம வந்து பருத்தி ஆடையில் தான் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அது பின்னாடி அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி இன்னர்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கோம். அதுலேயே கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். ஒயிட் கலர், ரெட் கலர் போடுங்கன்னு, உடம்பு நல்லது இருக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இது ஒன்று. இப்போ இவங்கள்லேயே இது சொல்லணும்னா வேலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த தராசு நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க. இதில் சுக்கிரன் வீடுன்றதுனால பணம் சம்பந்தமான விஷயங்கள் பேங்கிங் செக்டர்ஸில் இருப்பாங்க. முக்கியமாக சிஏ, ஃபினான்ஸ், ஆடிட்டர்ஸ் இதில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஸில் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் லக்கு. ஏன்னா ஒன்று பண விஷயத்தில் கருத்தும் கண்ணுமா இருப்பாங்க. ஒன்று செகண்டு ஈஸியாக ஏமாற்ற மாட்டாங்க. அதாவது அந்த சொன்ன தராசு மாதிரி அந்த நீதி நேர்மை அதெல்லாம் அந்த ஃபினான்ஸை வந்து நம்பி இவங்க கையில் ஒப்படைக்கலாம். நிறைய பேர் இதில் நான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன சொன்ன சுக்கிரன் வீடு, அதுலேயும் ஆண் வீடு, அதுலேயும் இது வந்து காற்று வீடு ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அதுலேயும் இதில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் வேற ஒரு இடக்கு முடக்கான நட்சத்திரம். சித்திரை செவ்வாயோடையது, சுவாதி ராகு பகவானுடையது, விசாகம் குருவோட நட்சத்திரம். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சில குளறுபடிகள் சிலது நடக்கும். அந்த நட்சத்திரம் சீரியஸாக சொல்கிறேன். இவங்க வந்து அந்த எதிர்பாலினம் கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு அப்நார்மல் வயசு ரேஞ்சில் லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது அதிகமாக ஃபுல்லாக பண்ணுவாங்க. அது சொல்லுவாங்க. அதில் சில நியூஸஸில் பார்த்தோம் 20 வயசு பொண்ணு 40 வயசு ஒருத்தரோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த அப்நார்மல் கேசஸ் பார்க்கும்போது நிறைய துலாமில் நடந்திருக்கு. அது எல்லா துலாமையும் சந்தேகப்படக்கூடாது. துலாமில் அதிகம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த எதிர்பாலினம் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துட்டிங்கன்னா லைஃப் செட்டில். மற்றபடி ரொம்ப நல்ல அன்பானவங்க, நல்ல பேசுகிறவங்க துலாம் ராசி சூப்பர்வான ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு 2 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க தமிழர்கள். ஒரு 12 கோடி பேர். நீங்கள் ஒரு ராசி லக்னம்னு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேராவது இருப்பாங்க. இது எல்லாருக்குமே பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கேன். இதுதான் அடித்தளம். இது பொதுவான பலன். இது வந்து நீங்கள் வேறு ராசி, லக்னம், நட்சத்திரம், உங்களுடைய கிரகம் இந்த அமைப்பு வச்சு நிறைய விஷயம் மாறும். அதாவது வாழ்க்கையில் மனுஷனுக்கு 2 வித்தியாசமாக இருக்கும். ஒன்று கைரேகை. 800 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கான 800 கோடி பேருக்கும் வேறு வேறு கைரேகை. அதேமாரி ஜாதகம் 800 கோடி பேருக்கும் வேறு வேறு ஜாதகம். இப்போ கொடுத்துருக்கிறது பேஸ் லைன். இது உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு இல்லை சார் நீங்கள் சொன்னது எனக்கு நிறைய விஷயம் இதுவே மேட்ச் ஆச்சு, இதை விட எனக்கு ஒரு முக்கியமான நான் ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறேன், நான் வந்து இப்போ லவ்வுக்கு வெயிட் பண்ணுறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் வந்து நம்ம என் நம்பர் இதில் இருக்குது, கால் பண்ணிட்டு ஜாதகம் கொடுங்க, கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, டீட்டெயில்டாக சொல்கிறேன். பரிகாரங்கள் பரிகாரங்களில் நிறைய வகை இருக்குது. நம்ம பரிகாரங்கள் பற்றி நிறைய இன்டர்வியூ நம்ம இதில் போடலாம் சீக்கிரம். பட் அதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு இப்போ சிவன்லேயே 1008 ரூபம் இருக்குது. 1008 அதில் 1 பைரவர். அந்த பைரவர்லேயே 64 ரூபம் இருக்குது. அந்த மாதிரி எதுக்கு இத்தனை ரூபம்? கடவுள் ஒன்று, அப்புறம் ஏன் இத்தனை ரூபம்? ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூபங்கள் இருக்குது. அது எந்த ரூபத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்? இல்லை நான் கோவிலுக்கே போக முடியாது, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் வீட்டில் இருந்து எப்படி பண்ணுறது? ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம். வீட்டில் இருந்து வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, கிச்சனில் இருக்கிற தானியங்களை வச்சா மேஜிக் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் சொல்கிறேன். கேட்டு யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேசன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்ப்பு.